வணக்கம். வாழ்க மகிழுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் நீங்கள் கொடுக்கின்ற ஊக்கத்திற்கும் அளித்து வருகிற நிறைய கமெண்ட்ஸ் வருது, அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூக்கத்திற்கும் துக்கத்திற்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட்ல சொல்லியிருந்தோம். அதை பற்றி நிறைய பேர் நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் தொடர்பு கொண்டு நல்ல கருத்துக்களை சொன்னீர்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. உங்களுடைய பாராட்டுகளுக்கும் நன்றி. நன்றாக தூங்கி உங்களுடைய உடலை இளைப்பாற்றிக் கொள்ளுங்கள். இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் போறாங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலை சுற்றி இருக்கிற மலையில தீபம் ஏற்றுகிற மலையில கிரிவலம் சென்று வருகிறார்கள். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போறாங்க. எவ்வளோ பேர் போறாங்க, பத்திரமா திரும்பி வராங்க. ஆனால் இப்போ கடந்த பௌர்ணமியில போயிட்டு வந்த ஒரு 4 இளைஞர்கள், அதில் ஒரு வழக்கறிஞர், அவர் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து கார்ல போயிட்டு வரும்பொழுது அவருடைய கார் டயர் வெடித்து அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து விவசாய கிணற்றில் கார் விழுந்து 4 பேரும் அந்த காருக்குள்ளவே இருந்து மடிந்து போனார்கள். காலையில் அந்த காரை எடுக்கும்பொழுது 4 பேரும் பிணமாக மீட்கப்பட்டார்கள். இதே போல எனக்கு தெரிந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இங்கிருந்து ஆட்டோவிலே போயிட்டார் திருவண்ணாமலைக்கு. பெரிய ஆட்டோ வச்சிருந்தாரு. அவருடைய ஆட்டோவிலே திருவண்ணாமலைக்கு போயிட்டு, இது ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. நல்ல கிரிவலெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க வர வழியில. அதை பார்த்துட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு அவங்க குலதெய்வம் கோயிலுக்காக போகும்போது இதே போலதான் ஒரு விவசாய கிணற்றில் அந்த ஆட்டோவை போய் விழுந்துடுச்சு. 6 பேர் போனவங்கள 6 பேர் இறந்துட்டாங்க. இதுவும் ஒரு நிகழ்வு. கோயிலுக்கு தானே போயிட்டு வராங்க, சாமி தானே கும்பிட்டு வராங்க. அப்ப அந்த கடவுள் அவங்கள காப்பாற்றாம இப்படி கொண்டு போய் ஒரு பாதகத்துல தள்ளி விட்டுறாரு, பாதாள கிணற்றில் தள்ளி அவர்கள் இறந்து போகின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சியை கேள்விப்படும்போது பயங்கரமான உளைச்சல், ஒரு கேள்வி. அப்ப கடவுள் அவங்கள காப்பாத்துறதுக்கு முன் வரலையா? அவங்க நல்ல காரியத்துக்காக தானே போனாங்க என்று சொல்லி. ஆனால் இந்த 2 நிகழ்வுகளிலுமே ஒரு தெளிவு மட்டும் கிடைத்தது. என்ன தெளிவுன்னா, அவர்கள் போன நோக்கத்தை மட்டும் நிறைவேற்றிவிட்டு வரவில்லை. அடிஷனலா ஒரு சில ப்ராஜெக்ட், எப்படி சொல்றது, நம்ம இதுக்கெல்லாம் போனோம்னா காம்போ ஆஃபர் மாதிரி போடுறோம் இல்லையா, அது மாதிரி காம்போவா முடிச்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போறாங்க. இவர்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இல்லாததுனால இவர்களுடைய போக்குவரத்திலும் தெளிவில்லாத நிலை ஏற்பட்டு விட்டது. அதனால நாம் எந்த நோக்கத்தோக்கு போறோமோ அதை முதல்ல நிறைவேற்றி விட்டு அது அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் ஒரே நேரத்தில் 2 பயணங்களை செய்வது, ஒரே நேரத்தில் 2 பேருக்கு வேலை செய்வது, இதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தானது. ஒரு உரையில் 2 கத்திகள் இருப்பது போலதான். அதனால கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இது கடவுள் மேல பழிய போட வேண்டாம், மனிதர் மேலதான் நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை அந்த நேரத்தில் பயன்படுத்தி கொண்டு அடுத்த வாய்ப்பு அடுத்த முறை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யும். ஒரே நேரத்தில் 2 வாய்ப்புகளை பயன்படுத்தும் பொழுது இதுவும் முடியாது அதுவும் முடியாது, ஆபத்தில் தான் முடியும். எனவே நாம் என்ன நோக்கத்திற்காக போகிறோமோ அந்த நோக்கத்தை முடித்துவிட்டு அடுத்த நோக்கத்திற்கு நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்வோம். இதுதான் இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம். இது உங்களுக்கும் தெளிவாகும் என்று நினைக்கிறேன். வாழ்க மகிழுடன். இன்றைக்கும் பலாப்பழத்தை பற்றி நாம் பேசுவோம். பலாப்பழத்தில் விட்டமின் சி நிறைய இருக்கு. விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அளப்பரிய அளவுல பலாப்பழத்தில் இருக்கு. பலாப்பழம் சாப்பிடும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக அதிகமாக நம்முடைய உடலுக்கு கிடைக்கிறது. அது தவிர்த்து இதய ஆரோக்கியம் பராமரிக்கப்படும் பலாப்பழம் சாப்பிடுவோம். ஏன்னா அதுல நிறைய பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்க பலாப்பழம் உதவியாக இருக்கிறது. எனவே பலாப்பழம் நம்பி சாப்பிடலாம், ஆனால் அளவோடு சாப்பிடுவோம். வளமோடு வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.